இது என்னன்னு தெரியுதா? தொல்காப்பியம், புறநானூறு இந்த மாதிரி இலக்கிய நூல்கள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்துல 7 புறத்தினே சொல்லியிருக்காங்க. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை இந்த மாதிரி 7 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 12 சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம உழிஞையை பத்தி தான் பார்க்க போறோம். கார்டியோஸ்பர்மம் ஹெலிகபாபம் இதோட பொட்டானிக்கல் நேம் பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டு மன்னன் மேல போர் தொடுத்து போகும்போது அந்த மதில் சுவர்களை கைப்பற்றும் போது அந்த மன்னன் இந்த உழிஞ பூவை சூடிட்டு கைப்பற்றும் அப்படின்னு. எப்படி அரசனோட படைகள் அந்த எதிர் நாட்டு மதில சுத்தி இருக்கிறாங்களோ அதே மாதிரி பிறக்க போற குழந்தைய சுத்தி கொடி சுத்தி இருந்ததுன்னா அதை ரிலீவ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரம்பரிய மருத்துவத்துல. அது மட்டும் இல்ல, இது ஒரு சூப்பர் மேனுங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ஆக்சுவலா ஒரு டான்சரு. நான் டான்ஸ் பண்ண போகும்போது இந்த தண்ணியை தான் எடுத்து நான் குடிப்பேங்க. அப்படியே காத்துல பறக்கலாம். போன் பெயின் எதுவுமே இருக்காது, பாடி பெயின் இருக்காது, செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். துவையல் பாயில் பண்ணி குடிக்கிறது, இந்த தோசையில போட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான முறையில இதை சாப்பிடுவாங்க. இந்த டென்ட்ரில்ஸை எடுத்துடணும். இது பயங்கரமா கசக்கும். இந்த டென்ட்ரில்ஸ்னா தெரியும்ல, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி போகிறது. போன் ஹெல்த்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா வீட்டுக்கு நட்டு வைங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.